ஏய், நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். தெரியும். என்ன தெரியும் உனக்கு? தெரியும் சொல்லிட்டேன்ல. நான் சொல்றேன், உனக்கு தெரியாது. சொல்ல பார்க்கலாம். முத்து. ரொம்ப ஆசைதான் உனக்கு. சின்ன பொண்ணு மக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவ்வளவு அவசரமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி, இதான் லாஸ்ட் சான்ஸ். சொல்லு பார்க்கலாம். நான் சொல்ல மாட்டேன். நான் ஒண்ணு சொல்லுவேன், அப்புறம் நீங்க இல்லன்னு சொல்லுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? பின்ன யாருக்கு உங்களை பத்தி தெரியும்? உங்களை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். சரி சொல்லுங்க. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. பிடிச்சிருக்கா உனக்கு? கிருஷ்ணாவா? முத்து நெல்லு, நானும் வரேன். என்ன முத்து, எல்லாம் ஓம்பரம் தானே, எதுக்கு தனித்தனியா எடுத்து வைக்கிற? டேய், முதல்ல வச்சோம் பாத்தியா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு, ரெண்டாவது வச்சோம் பாத்தியா அவ உண்டாயி சீமந்தத்துக்கு வீட்டுக்கு வரும்போது, மூணாவது வச்சோம் பாத்தியா அவ தலைப்பிரசவத்துக்கு. இது எதுக்கு, அந்த குழந்தை கல்யாண செலவுக்கா? ஏய், அதெல்லாம் எப்போ பேங்க்ல போட்டாச்சு. என் தங்கச்சி சினிமாவுக்கு போகணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்துச்சா, சரி இப்பதான் கிடைச்சது, அதுதான் கூட்டு போலன்னு. நல்ல தள்ளுங்க. பத்தாது வேகமா. அப்படிதான். சரி, இப்ப நீங்க உட்காருங்க. அதான் உட்காருங்கல்ல. வா, என்ன வெயிட், எங்க அண்ணா அளவுக்கு இருக்கீங்க. யாராவது உள்ள வந்தீங்க தொலைச்சிடும். ஆச்சு உனக்கு? மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற? ஒரு வயசு வந்த பொண்ணு அடிக்க பெண் தப்பருக்க உரிமை இல்ல. நீ வெறும் அண்ணன் தாயா? இனி ஒரு அடி அவன் மேல பட்டது, அப்புறம் நடக்கிறது வேற. ஆமா, நீ அழக பாரு. அழகம்மா. அம்மா, நாங்க ரேஷன் கடையில வந்திருக்கோம், கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்க அப்பா பேரு என்னம்மா? முத்து. உங்க அம்மா பேரு? முத்து. வீட்டுல வேற இருக்காங்களா? எங்க அண்ணன் இருக்காரு. அவர் பேரு? முத்து. எனக்கு எங்க அப்பா, அம்மா, தெய்வம் எல்லாமே எங்க அண்ணன் தான். அவர் பேர் தான் முத்து. வெக்கம், மானம், சூடு, சொரண, இதுல ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்காயா? இருந்தாதான் எப்போ காசு கொடுத்துருப்பியே. இவனை நாங்க பாத்துறோங்க. இருங்கடா. ஏய் மாறி, நாளைக்குள்ள காசு வந்து சேரல, அப்புறம் இந்த ராணி பொம்பளைக்கு தான் பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. ஆமா. ஏய், எங்கடி போற? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். ஓஹோ, ஒரு வேளைக்கா இல்ல 3 வேளைக்குமா? கண்ணு வைக்காதக்கா. ஏய், என் கூட வாடி. எங்க? சொல்றேன் வா. எங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். உங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவ்வளவுதானே? குடு.
எங்க மாமன் கிட்ட போய் எங்க அண்ணன் கிட்ட கொடுக்கணும். உங்க அண்ணன் கிட்ட தாண்டி போய் கொடுப்பாங்க. நீ வாடி. எங்க? வாங்கம்மா வாங்க. வா. அந்த ஜிம்கி எடுங்க. ஹை, நல்லா இருக்குக்கா. அந்த வளையல் எடுங்க. ஐயா, இது கூட உனக்கு ரொம்ப நல்லா இருக்குக்கா. அந்த குஞ்சல் எடுங்க. நல்லா இருக்குக்கா. எல்லாமே உனக்கு நல்லா இருக்குக்கா. இதெல்லாம் எனக்கு இல்ல, உனக்குதான். எனக்கா? ஐயோ வேண்டாம், அண்ணன் திட்டும். உங்க அண்ணன் கிட்ட நான் பயந்துருவேனா? ராஜகுமாரி மாதிரி வளர்க்கறேன், ராஜகுமாரி மாதிரி வளர்க்கறேன்னு சொல்லிட்டு ரப்பர் வளையல் போட்டு விட்டுருக்காரு. நாளைக்கு கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு கொஞ்சம் லட்சணமா இருக்க வேண்டாம்? உங்க அண்ணன் ஏதாவது கோச்சுக்கிட்டாருன்னா என் பேரை சொல்லு, அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. யோ 120 பீடா 2 குடியா. அக்கா இந்தாடி. அக்கா எனக்கு வேண்டாம், வெத்தில போட்டா மாடு முட்டுன்னு அண்ணன் சொல்லிருக்கு. இதெல்லாம் எங்க அண்ணனுக்கு பிடிக்காது. உங்க அண்ணனுக்கு பிடிக்காதா? முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. அது சரிக்கா, இதெல்லாம் எனக்கு ஏன் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றேன்னு சொன்னியே. சொல்ற. நீ சொல்றதுக்குள்ள வீடே வந்துரும் போக்கா. ஏன் நான் உனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? நான் என்ன அண்ணியம்மா அசலா? காரணம் கேக்குற பாரு. காரணம் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? நாம வேற வேறன்னு சொன்னது யாருக்கா? இந்த அக்கா தான். இந்த அக்கா தான் சொல்லுது. என்னக்கா? இன்னொரு வாடி அக்கா அக்கான வாயை கிழிச்சு தச்சு போடுவேன் பாரு. 3 எழுத்துல வேற சொந்தமே தெரியலையா உனக்கு? அத்தை வாயில வருது பாரு. சித்தி இன்னும் பாட்டின்னு சொல்ல. அப்ப நீயே சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்குடி. அண்ணி. அட இவ்வளவுதானா? சொல்றேன். என்னடி இந்த அண்ணில எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? சும்மா கூப்பிடுறதானே? சும்மா கூப்பிடுறதா? சொந்தத்தோட கூப்பிடணும். நீ என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டே இரு, நான் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிக்கா? சரி அண்ணி. ஐயோ என் செல்லம் வாடா. யாரும் கிட்ட வராதீங்க. கிட்ட வராதே முத்து, சொன்னா கேளு. இவ்வளவு நாள் யார் திருநது கேட்டுக்கிட்டு இருந்தோமே, இந்த நாய் தான் முத்து திருடு இருக்க. போடு முத்து, மார்க்கெட்டுக்கு மரியாதையை கெடுத்துட்டான். முத்து உனக்கு எதுக்கு முத்து ஒம்பல? போலீஸ் தான் போன் பண்ணிக்கோம்ல. என்ன இங்க கலாட்டா? கலாட்டாவா? இங்க ஒண்ணும் கலாட்டா இல்லையே, நாங்க சும்மா விளையாண்டுகிட்டு இருந்தோம். அப்ப திருட வந்தா கலாட்டா நடக்குதுன்னு போன் வந்தது. ஓ, அது பக்கத்து மார்க்கெட்லயே இருக்கும். எதுக்கு நீங்க அங்க போய் விசாரிச்சு பாருங்க. ஏண்டா இங்க திருட வரல? என்ன எல்லாத்துக்கும் நீயே பதில் சொல்லிட்டு இருக்க? சார், முத்து சொன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான் சார். முத்து, ஏன் திருடனை புடிச்சு போலீஸ்ல குடுக்கலன்னு கேட்க போறீங்க? சொல்றேன், இந்த சின்ன திருடனை புடிச்சு பெரிய திருடனை கொடுக்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. அப்படி இவனை புடிச்சு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், பறிச்ச இவங்கிட்ட பணத்தை புடிங்கிடுவானுங்க, பறி கொடுத்து அவங்கிட்ட பணத்தை புடிங்கிடுவானுங்க. இவனுக்கு தண்டனையும் கிடைக்காது, அவனுக்கு நியாயம் கிடைக்காது.